உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 16:33, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் முடிவை எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கீங்கள, இதுவா அதுவா எதுவோ தெரியலையே யோசிக்கிறீங்கள, தேவன் உங்களுக்கு கரெக்டான முடிவை எடுத்து தருவார். அந்த காரியம் கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்க திணறும் போது என்ன பண்ணுறீங்க? சீட்டு எழுதி குலுக்கி போடுறது, இல்லைனா யாராவது ஒரு ஜோசியன்கிட்ட போயிடுறீங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, அவர்கிட்ட வரணும். அதுதான் அவர் விரும்புகிறாரு. ஒரு சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தால் அது கரெக்டான முடிவுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? சரியான முடிவாக அது இருக்காது. தேவன்கிட்ட வரணும். வேறு யார்ட்டையும் போயிடாதீங்க. எந்த ஜோசியன்கிட்டேயோ கிளி ஜோசியன்கிட்டேயோ போயிடாதீங்க. ஏசுக்கிட்ட வாங்க, ஏசுக்கிட்ட கேளுங்க. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்காருங்க ஏசு, பேச வேண்டியதான். நீங்கள் பேச பேச அவர் கேட்டுகிட்டே இருப்பார். என்ன முடிவு நான் எடுப்பது? திணறிட்டு இருக்கீங்களா? உங்கள் குடும்பமாக உட்காந்து திணறிட்டு இருக்கீங்களா? ஏசுக்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. அவர் கரெக்டான முடிவு அவர் உங்களுக்கு தருவார். சரியான முடிவு. நீங்கள் எடுத்து வச்சுருக்க முடிவு கூட ஒன்று கூட தேவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில சமயம். அப்போ என்ன பண்ணுவார்? அத்தனை முடிவுகளையும் மாற்றி வேறு ஒரு முடிவு புதுசாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஏசுக்கிட்ட தான் வரணும். நீங்கள் சுற்றிட்டு கிடக்காதீங்க. ஒரு முடிவு எடுக்கணுன்னா தேவன்கிட்ட வந்துடுங்க. அவர் கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி தருவார். இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு அவர் கரெக்டாக உங்களுக்கு எடுத்து தருவாருங்க. பயப்படாதீங்க. முடிவு உங்கள் கையில் இல்லை. முடிவு தேவன் கையில் தான் உள்ளது. அவர் அதை வெற்றியாய் அந்த காரியத்தை முடிச்சு தருவாருங்க. பேதுரு கூட தப்பு பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பேதுரு முடிவு எடுக்கும் போது தப்பு பண்ணாங்க. எந்த முடிவு எடுக்கும் போது தப்பு பண்ணாங்க யோசித்து பாருங்கள். அதான் யூதாஸ் காரியத்தை இறந்துட்டோன்னே 12ல் 11 சீடர்கள் தான் இருந்தாங்கல்ல. அப்போ ஒரு சீடன் யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு தெரிந்த 2 பேர் எழுதி பேதுரு தான். சீட்டு போட்டு குலுக்கி போட்டு பார்க்கும்போது ஒரு பேரை எடுத்து, ஆமாம் இவன் தான், யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக நம்ம இவனுக்கு வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பேதுரு தப்பான முடிவு ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க. 2 முடிவை எடுத்து வச்சாங்க. இந்த 2 முடிவில் 2 முடிவும் தேவனுடைய முடிவு கிடையாது. ஒருத்தரை அவங்க அந்த வேலைக்கே வச்சுட்டாங்க. யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக ஒருத்தரை அந்த வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஆனால் 2 பேருமே தேவனுக்கு பிடிக்காதவர்கள் தான். தேவன் அதை அவங்கள அவர் அழைக்கலை அந்த இடத்துக்கு. யாருக்கு அந்த பதவியை கொடுத்தாரு? யூதாஸ் காரியத்துக்கு போயிட்டோன்னே பவுலுக்கு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். எதிர்பாராத ஒரு முடிவு இல்லை. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய முடிவு எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த முடிவு தேவனுக்கு பிடிக்கலன்னா எதிர்பாராத முடிவை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் எடுத்து வச்சுப்பார். ஒரு சூப்பரான முடிவாக இருக்கும் தேவன் எடுத்தால். அதனால் சீட்டு போட்டால் அதால் உங்களுடைய காரியம் வாய்க்காது. காரிய சித்தி தேவனால் தான் அது முடியும். தேவன் தான் காரிய சித்தியை கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவா அதுவா எதுவோ இல்லை. தேவன் நினச்சா அவர் ஒரு சூப்பரான முடிவை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். பயப்படாதீங்க. ஏசுக்கிட்ட கேளுங்க. அவர் சரியான முடிவை உங்களுக்காக எடுத்து தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க இந்த முடிவு எடுக்கிறதா, அந்த முடிவு எடுக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது முடிவு இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க உங்கள் சமூகத்தில். நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுங்கப்பா. வேறு எங்கேயும் அவங்க சுத்த மாட்டாங்க. முடிவை எடுக்கிறது உங்களுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல முடிவை செலக்ட் பண்ணி கொடுங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க.
ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். ஒரு சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.